அவன் மாட்டிக்கொண்டான். விசாரணை நடந்தது. ஷிஷிரியின் ஆசிரமத்தில் திருடியதற்கு சாட்சி சொல்லும்படி அவருக்கு அழைப்பு போனது. அவரும் வந்தார். அவரிடம் விசாரித்தார்கள். இவன் என்னிடம் எதையும் திருடவில்லை. என்னிடமிருந்து சிறிது பணத்தை பெற்றுக்கொண்டான். அதற்கு நன்றி கூட சொல்லிச் சென்றான் என்றார் ஷிஷிரி கோஜுன். அப்படி அவர் சொன்னது அவன் உள்ளத்தை தொட்டுவிட்டது. ஆனாலும் பிற குற்றங்களுக்காக அந்த திருடன் சிறையில் அடைக்கப்பட்டான். வெளியே வந்ததும் அவன் ஷிஷிரியிடமே சீடனாகச் சேர்ந்தான். பல ஆண்டுகள் அவருடன் இருந்து ஞானமும் பெற்றான். கருணை, இதைப்போல மனிதர்களை கலங்கடிக்கச் செய்யும் சிறந்த ஆயுதம் வேறு இருக்க முடியாது. அந்த ஆயுதத்தை கையில் எடுத்திருந்தார் ஜென் துறவி ஷிஷிரி. அதற்கான பலன் கிடைத்தது. அதோடு திருட வந்தவனுக்கே நன்றி சொல்லி பணம் பெற்றுச் செல்லும் பண்பை கற்றுக் கொடுத்தது அவர் திறமை. இரக்கம், கருணை, இந்த குணங்களுக்கு எப்பேற்பட்ட கல் நெஞ்சக்காரரையும் கரைய வைக்கும் சக்தி உண்டு. ஜென் தத்துவம் காலம் காலமாக வலியுறுத்துவது இந்த குணங்களைத்தான்.